நீங்க நினைச்சது காதலே இல்ல, வெறும் என்ன காமம். காதல்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. கேரக்டர் இல்லாம இருந்தா கண்டவன வீட்டுக்குள்ள ஏத்தி நான் எப்படி தங்க விடுவாங்க? பெத்த பொண்ணுகிட்ட பெத்த பையன் தூங்கிக்கலாம். அவங்க இருக்கும் போது இந்த மாதிரி வீட்டுல பண்ணலாமா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 3வது வருஷத்துல இன்னொரு பையன் கூட பேசி பழக, அவங்க ஏற்கனவே லவ் பண்ணிருக்கலாம் அந்த பையன். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம். அந்த பையன் பேர் வந்து அருணாச்சலம். கர்ப்பமாயும் கலைத்திருக்கலாம். இது எனக்கு தெரியாது, அவங்க அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சது. இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக்க கூடாது. அது முடிஞ்சு போச்சு. அந்த அருணாச்சலம் போயிட்டான். சரி நான் வேலைக்கு போறேன். நாங்க வேலைக்கு போன இடத்துல திருப்பி வேற மாதிரி பழகிட்டு இருக்கிறாங்க, வேற யாரு கூடயும். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அங்க போயிட்டு அங்கேயும் சும்மா இல்லாம ஒரு வாட்டி காணும் பொங்கல் அடி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க வந்து பிஜேபி போயிட்டாங்க. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு நான் கேட்டேன், எங்க போய் இல்ல என் ஃப்ரெண்டு லவ் பண்ணா அவங்க கூட நான் போயிட்டு வந்தேன். இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. அவங்க லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அது இன்னொருத்தவங்க கூட வந்திருக்கு. கடவுளே, கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. திருப்பி இந்த மாதிரி வெளியே போற, ஏன் போற அப்படி என்ன? அதையும் கேட்டேன். என்கிட்ட இஷ்டம் இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சாரி கோச்சிக்காதீங்க. இல்லைனாலும் சொல்லிடு. தனியா போறனா அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிட்டு போயிடு. அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா, வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு. நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது நீங்க கண்ணால பார்த்ததா இல்ல உங்க சந்தேகமா? என் பையன் சொல்றான், என் பொண்ணு சொல்றான், அவங்க கூட போயிட்டு வந்தவங்க. ஆதாரி சிரிக்கி. என் பொண்ணு ஒரு நாள் காலைல வேலைக்கு கிளம்பி தானமேடு சீல் வந்து எனக்கு போன் அடிக்கும், நீ வந்து கூட்டுன்னு போ, இல்லைன்னா கடல்ல ஒன்று சாவேன், வந்து கூட்டுன்னு போறியா இல்லையா? எதுக்கு? தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. வீட்டுல நைட் கழுத்தை நெச்சின்னுக்கிறான் இது பண்ணும்போது. வயசுக்கு வர பொண்ணை வச்சு நான் அந்த மாதிரி பண்ணாலே. உங்க பொண்ணு சொன்னால அவங்க? என் பொண்ணு என்கிட்ட சொல்றான் மேடம். யார் அந்த பையன்? இப்போ கல்யாணம் பண்ணிருக்கிறப்ப அவன் தானா எனக்கு கன்ஃபார்மா தெரியும். கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? அவர் தான் அந்த வீட்டுல இருந்தாரா நைட்டு? அவன் தானே எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கே தெரியல. அவன் பண்ணமா என் பொண்ணு காலை உதச்சி இருக்கிறான், இப்ப கழுத்தை பிடிச்சிருக்கான். உங்க பேரு? சரி மேடம். என்ன வேலை செய்றீங்க? ஹவுஸ் கீப்பிங் ஆல் சார். டயனாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். அவங்க இவங்களோட மனைவி எப்படி கல்யாணம் பண்ண? இல்லை, ஒரு விட்டாரு டைவர்ஸ் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சுதான் மேடம் கல்யாணம். யார்? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே 15 வருஷம் சோறு தானே திங்கிற. கூட இருந்த புருஷனே விட்டுட்டு வந்துட்டா எவ்வளவு நேரம் வேணும்பா உங்களை விட்டுட்டு போறதுக்கு? இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மனன்ட். இல்லை விட்டு போக மாட்டாங்க. ஏன்பா? நம்பிக்கைதான் மேடம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. என்ன தப்பு? நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு? ஆமா மேடம், நான் பண்ணது தப்பு. எவ்வளவு பெரிய தப்பு இதெல்லாம். சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க. பசங்க பக்கத்து குழந்தைங்க தெரியாது, வயசு வர பொண்ணு பண்ணது தப்பு தான். தப்புன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். தப்பு பண்ணிட்டு நான் அவரு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், 2வது. 2 பேரா மாமி? எதுக்காக பிரிஞ்சீங்க? அது அதிகமா அவர் குடிச்சிட்டு சந்தேகப்படுவாரு, டெஸ்ட் ஆசுறது ஆசையா இருக்கு. கல்யாணிக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது? ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு பசங்க இருக்கும்போது. பொண்ணுக்கு என்ன வயசு? 13 வயசு. பண்ணறது வேலையா? அது தப்பு தான் மேடம். ஒரு ஆம்பளைய வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன்னா, அதுவும் புருஷன் இல்லாத டைம்ல தனியா இருக்கும்போது 13 வயசு வீட்டுல பொண்ணை வீட்டுல வச்சுட்டு அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறது வேற விஷயம். கல்யாணம் பண்ணாம அதுக்கு முன்னாடி வீட்டுல பசங்க இருக்கும்போது நீ எப்படி ஒரு ஆம்பளை உள்ள விடுவேன்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது பொண்ணை பக்கத்துல படுக்க வச்சு தேவையான அமைக்கா மேடம் அமுக்கல மேடம் போய் நீதான் இங்க வரணும் சொன்னியா? எதுக்குமா? கண்ணு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாங்க. அது நான் என்னால் இது பண்ண முடியல. நீ பொய் சொல்லாத துர்கா, அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்று சொன்ன. சத்தியமாடா, நான் என் கண்ணால பார்த்தேன்டா, நான் சொன்னேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நம்பலன்னா நானே சொல்றேன், அந்த பேண்ட் என் காலாண்ட இருக்குது. நான் இப்படி திரும்பி பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து முன்னாடி செல்போன்ல முரளின்னு ஒரு ஆள் கூட பேசியிருந்தாங்க. இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் எப்படி போக முடியும்? வயித்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறாங்க. எப்படி இதுதான் நம்ம அப்பா, இதுதான் அம்மா, என்னால இருக்க முடியுமா சந்தோஷமா? நான் இன்னைக்கு போனேன், நான் இவங்க கிட்ட இந்த ஆள் யாருன்னு நான் கேட்டேன். என் புரியுதுன்னு சொல்லிச்சு. அப்ப இங்க நிக்கிறவர் யாரு தெரியாது சொல்லிச்சு. அப்ப நான் எப்படிதான் ஒரே ஒரு கேள்வி நான் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டா, நீ இந்த மாதிரி போறதுக்கு என்ன அது காரணம்? இந்த மாதிரி போறதுக்கு எது காரணம்? எங்க அப்பா உனக்குன்னா குறை வச்சாரு. உங்க அப்பா குறை வச்சாரு. உங்க அப்பா பண்ணது தெரியவே தெரியாது உங்களுக்கு? எதனால பண்ணாரு இந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் அது சொல்ல முடியாது. சொல்லு. உனக்கு இப்ப என்ன வேணும்? இப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. வயசுக்கு வந்தா கூட அம்மா இந்த மாதிரி அப்படி நான் சொல்றதுக்கு, ஆனா அம்மா மாதிரி யாரு பாத்துப்பா என்ன? அப்ப என் கூட வா. நீ இந்த மாதிரி போனீங்கன்னா எப்படி இருப்பேன்? நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்கலாமே. இதுதான் நம்ம அப்பா, இதுதான் அம்மா, நான் சொந்த கொண்டாண்டிட்டு இருக்க முடியுமா? நீ அவர் அப்பான்னு கூப்பிடாத, என்ன கூப்பிட்டுக்கோ அம்மா. அது எப்படி இதுக்கு இருக்க முடியும்? என்ன தைரியத்துல அவங்க உங்க கூட வருவாங்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் பாத்துக்கிறேன்னு வீட்டுக்குள்ள வேண்டாம். என்ன நம்பிக்கை இல்ல உனக்கு? சொல்லு. சப்போஸ் நீ இல்லாத நேரத்துல அந்த ஆள் என்ன பண்ணிட்டா? துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நீங்க ஒரு பெத்த பொண்ணுக்குது, பெத்த பையன் தூங்கிக்கிறான், அவங்க இருக்கும் போதே இந்த மாதிரி வீட்டுல பண்ணலாமா? சரி, நீ இந்த மாதிரி பண்ற, ஏன் அப்பாவை நீ லவ் பண்ண? அப்ப என்னத்துக்கு பெத்த? இந்த மாதிரி விட்டு போறதுக்கா என்ன பெத்த? பாருமா, நீ அம்மா கூட இருக்கியா அப்பா கூட இருக்கியா? அப்பா கூட நான் இருக்கிறேன். நீ யாரு கூட இருக்க? அப்பா கூட இருக்க. சரி, எப்போவாது வேணா போய் பாத்துட்டு வாங்க அம்மாவை.